ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் சான்ஸ்தா ஃப்ரம் கவர்மெண்ட் மனம். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேலை வந்து கொஞ்சம் விதைகள் போட வேண்டியிருக்கு. அஸ் யூஷுவல் என்ன விதை போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு யோசித்தாலும், ஏன்னா சில காய்களோட தேவை நமக்கு இருக்குது. வெண்டைக்காய் வந்து இப்போ சரியாக எல்லாமே செத்துட்ருக்கு அந்த செடி எல்லாமே. ஸோ நம்ம புதுசாக நாற்றுகள் போட்டு வளர வைக்கணும். லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் நாற்றுகள் போட்டேன். பட் அதெல்லாமே சுத்தமாக வளரல. எங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மண் கலவையிலையா இல்லை விதையிலையா இல்லை என்னன்ட்டு. பட் ஓகே, அகைன் வி கோயிங் டு ட்ரை. நம்ம வந்து ஒரு 10-12 வெண்டைக்காய் விதைகள் வந்து இந்த மாதிரி இந்த டப்பாவில் போட்டிருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி வளருதுன்னு வளர வைக்கணும் கண்டிப்பாக. ஸோ ப்ராப்பராக தண்ணி ஊற்றணும். எதுங்க வேணாலும் தப்பு நடந்துக்கலாம். மண் கலவையாக இருக்கலாம், இல்லை விதைகளாக இருக்கலாம், இல்லை தண்ணி வெயிலில் சரியாக வைக்காமல் ஒரே ஓரத்தில் அது பாட்டுக்கு கண்டுக்காமல் நான் விட்டுருக்கலாம். அதுங்களுக்கும் அட்டென்ஷன் தேவை. குழந்தைங்க மாதிரி தான். அவங்க எப்படி ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமோ அதே மாதிரி இவங்களுக்கு தான். யாரையாவது கண்டுக்காமல் விட்டோன்னா அவங்களும் பேசாமே இருப்பாங்க. அவங்களோட வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் நமக்கு ஒரு கவனிப்பை கொடுக்கணும். பார்த்து தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஃப்ளஷ் பண்ணவோ இல்லை ரொம்ப விதைகள் வந்து சரியான முறையில் வந்து முளைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து வெண்டைக்காய் விதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போட போகிறது சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் தான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்லேருந்து சீனி அவரைக்காவை நம்ம சரியாக பயன்படுத்தலை. சரியான முறையில் வந்து நமக்கு வந்து தெரியலை. நமக்கு வந்து எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியாமல் நிறைய தப்பு பண்ணோம். ஆனால் அப்படி இருந்துமே நமக்கு வாரத்தில் அளவுக்கு அதிகமாகவே சீனி அவரைக்காய் கிடச்சிது. அப்போயும் அருமை தெரியல. இப்போ வந்து இல்லவே இல்லை. அது வந்து கடையில் வாங்கவே தோண மாட்டேங்குது. என்னடா ஒரு டைமில் நம்ம வந்து சீனி அவரைக்காய் யூஸ் பண்ண முடியாமல் என்னடா இது 2 நாள் பொரியல் பண்ணியாச்சு, 3ஆவது நாளும் பொரியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைமில் இப்போ பார்த்தா அது கடையில் வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறப்போ அது நமக்கு வாங்கவே தோணலை. நான் வாங்கவே இல்லை. ஸோ பரவாயில்ல, அப்போ நம்ம வந்து எப்படியாவது இதை வளர வைக்கணும்னு சொல்லிட்டு சீனி அவரைக்காய் விதையும் நம்ம 2வது போட்டாச்சு. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம டே பை டே நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளோட தவறுகளை வந்து நாளுக்கு நாள் நம்ம திருத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு முள்ளங்கி. ஸோ முள்ளங்கி வந்து நம்ம என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய பப்பாளி மரம், மாதுளை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து நான் முள்ளங்கியை வந்து ஊடுபயிராக, அதாவது ஒரு 2 முள்ளங்கி நாற்றை வந்து அதில் வச்சுருவேன். ஸோ அதில் வந்து வளர்ந்துருது. அதில் களை எப்படி இருக்குதோ அந்த களைக்கு பதிலாக இது வளருது. ஸோ களைகளும் நமக்கு கம்மியாகுது. நமக்கு இடமும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் வந்து இது வந்து என்னென்னா கேப்சிகம் விதை வந்து நான் வந்து பல்லாவர சந்தையில் வாங்கின விதை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தேவைப்படுது. அதனால் தேவையான காய்கறிகளை வந்து வீட்டிலையே வளர்க்குறதுக்கு நம்ம வந்து எப்போயுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து கடைகளில் வாங்குறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட பெரிய டார்கெட்டேவும். ஸோ இதுங்களுக்கு வந்து எப்படி இதுக்கு மேலே எல்லாத்தையுமே விதையை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு. லைட்டாக தான் போடணும். ஃபுல்லாக உள்ள வரைக்கும் போட்டு அது வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், டைம் எடுக்கும். ஸோ அது மேலே வந்து நான் கொஞ்சம் கொக்கோபிட் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுறேன். ஸோ இவங்க எல்லாருமே வளர்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் தான், நமக்கு தேவைப்படுறவங்க எல்லாருமே. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வாவ் மண்மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.